அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 19/2/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,957 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:06. ஆனால் நம்ம நேற்று நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இன்னைக்கு. நிஃப்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த 22,928 இன்னைக்கு க்ளோசிங்க்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். அதனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 22,945. இன்னைக்கு நிஃப்டி வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 22,945 க்ளோசிங் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ண சொல்கிறோம். இன்னைக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் நிற்கிறாங்க அப்படின்னா கால் செலர் பயந்தா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த R2 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த ஏரியா R1 R2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓப்பனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழே. அப்போ ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிறாங்க, சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து அவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதை டெய்லியும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லி நம்ம வாட்ச் பண்ண சொல்கிறோம். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அது ஒன் டே ரேஞ்ச் வந்து எத்தனை மணிக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் 10:30 இல்லாட்டினா ஒரு 11 மணிக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி டைமில் வந்து அங்கேருந்து கீழே இறக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டைமிங்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 200 பாயிண்ட் கொடுக்குற டைமிங் இந்த 200 பாயிண்ட் எந்த டைமுக்குள்ளே கொடுக்குறாங்க, மீதி டைமில் வந்து அங்கேருந்து திருப்பி ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த டைமுக்குள்ளே இந்த ரேஞ்செல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 10-12 மணிக்குள்ளே அந்த ரேஞ்சை வந்து ஒரு ஒன் டே ரேஞ்சை கொடுக்குறாங்க அப்படின்னா மீதி கொடுத்தவங்கள்ட்ட இருந்து தான் கரைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு செல்லர் வியூவில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு செல்லர் வியூவில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பையிங் வியூவிலே பார்க்குறீங்க அப்படின்னா பையிங் வியூவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரான பிக்சர் வந்து இதில் கிடைக்காது. செல்லர் வியூவில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரான பிக்சர். பையர் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஒரு செல்லர் வியூவில் பார்த்தா தான் பையிங்கில் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே. அப்போ ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா S1 S2 இந்த S2லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இன்றைக்கி. இந்த S2 வந்து மார்க்கெட்டுக்கு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் எத்தனை மணிக்குள்ளே கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 12-11 மணிக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்னா திருப்பி இந்த ஓப்பனுக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டைமிங் வந்து கொடுக்குற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எத்தனை மணிக்குள்ளே அந்த 200 பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு செக் பண்ணிக்கிங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு. ஒன் டே ட்ராவல் வந்து இந்த ஏரியாக்குள்ளே நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அது இன்றைக்கி நாளைக்கு எக்ஸ்பெரினால ஒரு செகண்ட் ஹாஃபில் இதில் ஒரு ஷார்ட் கவரிங் கொடுப்பாங்க. ப்ரீமியத்தெல்லாம் கரைச்சிட்டு இப்போ கீழே இறங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே இறங்குறாங்கன்னா புட் ஆப்ஷன்ட்ட ப்ரீமியத்தை கொடுப்பாங்க. அப்போ எத்தனை மணிக்குள்ளே கீழே இறங்குறாங்க, ஒரு 12 மணிக்கு மேலே அவங்க ஒரு ஷார்ட் கவரிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ வந்து அதில் ஒரு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் உங்களாலையும் எடுக்க முடியும். உங்களுடைய டெக்னிக் வந்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஆனால் அது வாட்ச் பண்ணணும், எத்தனை மணிக்கு இந்த ரேஞ்சுக்கு வராங்க, அந்த எத்தனை மணிக்குள்ளே இந்த ரேஞ்சுக்கு வந்தால் எத்தனை மணிக்குள்ளே மீதி டைமில் ஒரு விசிப் ரெக்கவரி ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேம் தான். நேற்று ரேஞ்ச் வந்து சுருக்கமாக இருக்கனால இன்னைக்கு ஹையும் லோவும் பக்கமாக இருக்குது. அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க, சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா
சரி, இந்த ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கணும் அப்படின்னா கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓப்பனை வச்சு ஒரு ரெகுலராக ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பில்டப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இப்போ கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா எதை வச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து R1 49,727. நெக்ஸ்ட் வந்து R2 50,235. இப்போ இங்கே போயிட்டு எத்தனை மணிக்குள்ளே ரீச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸும் சொல்லியிருக்கும். ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ இது ஒரு 11 மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா திருப்பி இந்த ஓப்பனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரேக் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R2லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வரப்போ உங்களோட டெக்னிக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை ஓப்பனுக்கு கீழே வருது மார்க்கெட் அப்படின்னா இந்த R2 S2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த S2ல வந்து இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல் ஏதாச்சும் நீங்கள் கற்றுருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அதை வச்சு அந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் இந்த S2 47,964 வரப்போ உங்களுடைய நீங்கள் கற்றுக்கிட்டதை இங்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். இதெல்லாம் இங்கேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். இதெல்லாம் இந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்ம கால்குலேஷனாக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான் இயங்குது. நம்ம அடிஷ்னலாக நம்மளுக்கு இந்த டேபிள் எந்த டேபிள்னா இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இதுவும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு இது செல்லர் வியூவில் பார்க்குறப்ப என்எஸ்சி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு செயல்படுறப்ப இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டிக்கும் சரி. அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயும் இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். இதெல்லாம் கரெக்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இதில் பண்ணுறீங்களோ எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த 4 to 5 காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ½ ஒருக்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த 49,000 காலன் போட்டு கொடுத்துட்டா 49,000க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் என்ன ரியாக்ட் ஆகுது, 49,000க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் என்ன ஆகுது, அப்போ 48,500க்கு வந்துட்டு திருப்பி 49,000க்கு போகிறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் உங்களால் சஸ்டைன் பண்ணி ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டியோடு இருக்க முடியும். இல்லை அப்படின்னா மணியை லூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் சொல்லியாச்சு. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பாருங்கள், நம்ம ரெகுலராக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம போட்ட அந்த அளவுக்கு மார்க்கெட் மதிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு செல்லர் வியூவில் தான் எடுத்து நம்ம இந்த கால்குலேஷன் சொல்லிகிட்டு இருக்கணும். செல்லர் வியூவில் பார்க்குறப்ப இந்த R2 S2 ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஆனால் இந்த ரேஞ்சுக்கெலாம் அதிக நாள் வரவே வராது. ப்ரீமியம் டிகே ஆக ஆக இந்த எக்ஸ்பிரி டேட் பக்கத்தில் நெருங்க நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் குறையும். அந்த டைமில் தான் இதை பிரேக் அவுட் பண்ணுவாங்க. பிரேக் அவுட் பண்ணுறப்ப நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அப்போ இந்த மந்த்லி எக்ஸ்பிரினால ரேஞ்ச் பெருசாக இருக்குது. நம்மளுக்கு இந்த R1 S1க்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியும் சென்செக்ஸும் சேமாக ட்ரேட் ஆகும். ஆனால் இதில் வேல்யூ அதிகம், அதில் வேல்யூ கம்மி. ஒன் டே ரேஞ்ச் இது 500 பாயிண்ட்டு. நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட்டு. சரி, அப்படி இருக்கிறப்ப எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணணும். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா? சரி, இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹை இருக்குது. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயப்படுவாங்க. கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா எதை வச்சும் போகும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது R1 76,671. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் வந்து நம்மளுக்கு R2 77,259. இந்த ஏரியாலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த R2 S2லாம் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த R2 S2 ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ இந்த இடம்லாம் வரப்போ மார்க்கெட் மேலே நிற்குது அப்படின்னா இந்த இடம்லாம் வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த உங்கள் ஸ்ட்ராட்டஜியை உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா இதை காலையும் போட்டையும் சேர்த்து செல் அடித்தவங்க
பயப்படக்கூடிய இடம் இந்த R2S2. அப்போ ஒரு செல்லர் வியூவில் நம்ம மார்க்கெட்டை பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஒரு செல்லர் வியூவு எந்த இடத்துக்கு போனால் அவங்க வந்து பயப்படுவாங்க. இப்போ காலை வண்டியும் செல் அடித்தவங்க எங்கே பயப்படுவாங்க, புட்டு வண்டியும் செல் அடித்தவங்க எங்கே பயப்படுவாங்க, காலையும் புட்டையும் சேர்த்து ஏடிஎம் செல் அடித்தவங்க எங்கே பயப்படுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு செல்லர் வியூவில் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். செல்லர் வியூவில் ஒண்டி தான் நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அதுதான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே நின்னா இந்த சினாரி, ஓப்பனுக்கு கீழேயே நிற்கிறாங்க அப்படின்னா டேக் பிரேக் அவுட்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கம்மி. ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த S2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எஸ்டர்டே லோ ஏன்னா பக்கமாக இருக்கிறனால இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரேஞ்ச் பெருசாக இருக்குது. இதுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்குறப்ப இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எஸ்டர்டே லோவும் பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படின்னா இந்த ஏரியாக்கெலாம் வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த S2லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் இல்லாட்டினா நீங்கள் ஏதாச்சும் கற்று வச்சுருப்பீங்க, அதை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இதிலேருந்து எடுக்க முடியும். இல்லை நம்ம வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எத்தனை நாள் இந்த மாதிரி இந்த S2க்கு வரப்போ R2க்கு வரப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ரிவேஸ் ஆகுது அப்படின்னா யாரை பை பண்ணணும், யாரை செல் பண்ணணும். இப்போ இங்கேருந்து திரும்ப போகுது அப்படின்னா யாரை பை பண்ணுவீங்க? நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். இங்கேருந்து திரும்ப போகுது அப்படின்னா நீங்கள் யாரை செல் பண்ணீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். இதெல்லாம் சிம்பிள் லாஜிக் தான். ஆனால் நீங்கள் ரெகுலராக இதெல்லாம் வாட்ச் பண்ணணும். இந்த டேபிள் NSE டேபிளும் BST டேபிளும் அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இல்லை NSE டேபிளும் 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணோம், BSTலாம் ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதோட ஐவி என்ன இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா பையர் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் பர்ஃபெக்டாக கால்குலேஷன் மெத்தடில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம இடத்துக்கு வர வச்சு வெயிட் பண்ணணும். இந்த இடையிலலாம் வரப்போலாம் இடையிலலாம் வரப்போலாம் உள்ளாரையே போக மாட்டோம். ஒன்று சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வரணும். இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளுக்கு பையிங்கு, இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். இல்லை இந்த இடையிலலாம் இப்போ கீழே இறங்கிட்டே வருது, இங்கே வரும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா அதுதான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இடையில நம்ம மாட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் எல்லா நாளுமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இடையில வந்து சைடுவே போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் ஒண்டியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். கண்ட இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஓவர் ட்ரேட் ஆகி மணியை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு மூமெண்ட் கூட. ஏன்னா நேற்றுலாம் மார்க்கெட் ரொம்ப ரேஞ்சு சுருக்கமாக இருந்தது, ஆனால் கொடுத்துருந்தாங்க மேலேயும் கீழேயும். பட் அந்த அளவுக்கு கொடுக்கல. இன்றைக்கி ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இருக்குது. இது என்னுடைய நாலேஜ் ஒன்றியுமே. இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்க வேணாம். பட் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த நம்ம சொல்கிறது இந்த R2S2க்குலாம் வரப்போ எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த S1 S2 R1 R2 மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.